ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. இன்னைக்கு எபிசோட் எப்படி போச்சுன்னு பார்த்தலாம். ஸோ நம்ம விஜய் காவேரி அவங்க ரூமில் வந்து உட்காந்துட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு ஃபோன் வருது. ஓகேங்க அப்படின்னு சொல்லி ஷேரை கட் பண்ணிடுறேன். என்னங்க ஆச்சு, என்னாச்சு? நான் ஓவர் குவாலிஃபிகேஷனா, ஸோ அதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க, எதுவும் இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே சடனாக அவருக்கு ஒரு கால் வருமோ ஏஞ்சி வெளியே போயிறாரு. அந்த நேரத்தில் இந்த மேடம் பர்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. விஜயோட பர்ஸ் அங்கே வச்சுட்டு பண்ணாலும் அவர் எடுத்து பார்க்கும்போது உள்ள 500 மட்டும் இருக்குன்னு பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. அவரும் வந்து பேசிகிட்டே நோட் பண்ணுறாரு. அப்புறமா இவங்க பர்ஸ்லேருந்து எடுத்து காசு பஞ்சாக வச்சிடுறாங்க. அவர் வந்து என்னது இது அப்படின்னு எடுத்து காட்டுறாரு. இல்லைங்க, உங்கள் செலவுக்கு என்னை பற்றி என்ன நினச்ச நீ? என்னை பற்றிலாம் ஓவராக கவலைப்படாதீங்க. நீயும் பாப்பா இருக்குது, நான் சும்மா வந்துடும், நான் கார்டு எடுத்துகிட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓவர் திங்கிங்லாம் பண்ணாதீங்க, சரியா? சேஃபாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மேடம் ஸ்மைலிங் வந்துடுது. அதை பார்த்துட்டு சார் ரெஃப்ரெஷ் ஆகிறேன்னு போயிடுறாரு. ஸோ அந்த சீன் அப்படியே முடிஞ்சது. அதுக்கப்புறம் நிவினோட அம்மா வந்து ஊர்லேருந்து வந்துடுறாங்க. போல அவர் உள்ளே கூட்டம் இருக்க வச்சு என்ன எம்னா பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்லிட்டு வந்திருக்கலாமே, சொன்னால் என்ன பண்ணுது? என் வீடு, நான் எப்போ வேணால் வருவேன், எங்கே வேணால் வந்து தங்குவேன். இல்லை சொன்ன எதனா பண்ணியிருப்பேன், என்ன பண்ணியிருப்பேன்? ஆர்த்தி இருப்பியா, பேண்ட் வச்சிருப்பியா, டான்ஸ் ஆடி வெல்கம் பண்ணியிருப்பியா அப்படின்னு வந்து நோஸ் கட் பண்ணுறாங்க. சரிங்க, காப்பி போடுறேன், நீ போடுற காப்பி விஷத்துக்கு சமம், எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எம்னா போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதாவது கங்கா அண்ட் குமரன் அவங்க வந்து ஷாப்பில் வந்து குமரனுக்கு ரோஸ்ட்டு. நீங்கள் கெத்தாக பேசணும், சும்மா அவர்கிட்ட போயிட்டு மூத்த மருமக மாதிரி பேசாமல் சும்மா இழிச்சின்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுக்கிறாங்க. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் குமரன் மாட்டிக்கிட்டாரு. எப்படி எஸ்ஸாவது தெரியாமல் முழிச்சிட்டே இருக்காரு. இல்லை கங்கா அது இல்லை அப்படின்னாரு. நீங்கள் இப்படிலாம் பேசினா ஒரு கெத்து இருக்கணும். அவர் டேபிள் மேலே உட்காருனா நீங்களும் டேபிள் மேலே தான் உட்காரணும். உங்களுடைய இதை வந்து விட்டுக்கூடாது. வேலைக்கார மாதிரி அவரும் இந்த வேலைக்காரன்னு நடக்கல, நானும் அப்படி இது பண்ணலை அப்படின்னு. இப்படிலாம் பேசாதீங்க, ஒரு கெத்தாக இருக்கணும் அப்படின்னு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. கங்கா நினைக்கிறது தப்பு இல்லை, பட் அது வே ஆஃப் சொல்லி எப்படி கொடுக்கணுன்றது தெரியல. என்ன பண்ணுறது? அது குமரன் தாங்க முடியுமா, நான் போய் ஜூஸ் சாப்பிட்டு வரேன், யாருக்கு எனக்கு வேண்டான்றாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு ஒரு பாப்பா இருக்கிறதே மறந்துட்டாங்க. இல்லை நான் எனக்கு ஜூஸ் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு காதில் கை வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து எஸ் ஆகிடுறாரு. இன்றைக்கி எபிசோடு இதோடு முடியுது. அடுத்த வீடியோவில் அப்கமிங் என்னன்றது டீட்டெயில்ஸ் வரதெல்லாம் பார்ப்போம். பிடிஎஸ் எதனா வந்தாலும் அதுவும் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.